விஜய் சேதுபதியை சந்திக்கிறாங்களா மணிமேகலை. கடைசி நேரத்தில் ட்விஸ்ட் வச்ச விஜய் டிவியினுடைய பிளான் பி. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக பிரியங்காவோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பூதாகரமாக வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி மணிமேகலையே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதே போல் தனக்கு மக்கள் மத்தியில் இப்படி ஒரு செல்வாக்கா அப்படிங்கிற மாதிரி இப்போ மணிமேகலை பார்த்தீங்கன்னா இந்நேரம் அழைச்சி போய் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவங்க தான் இப்போ பேசு பொருளாகவே மாறி இருக்கிறாங்க. மணிமேகலைக்கு ஆதரவாக பிரியங்காவை சினிமா விமர்சகர்கள்லேருந்து நெட்டிசன்கள் வரைக்குமே எல்லாருமே வறுத்தெடுத்துட்டு வராங்க. இதில் நாம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ தீயா பரவிட்டு வருது. அதாவது மணிமேகலை இப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மணிமேகலையை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்புறது தான் விஜய் டிவியினுடைய திட்டமாக. அதன்படி பரபரப்பை கிளப்புறதுக்காக குறைஞ்சபட்சம் 2 நாட்களாச்சும் சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய பெயர் அடிப்படணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். அதனாலேயே மணிமேகலை பரபரப்பை கிளப்பி இப்போ பிக் பாஸ் வீட்டுக்கும் போகிறதுக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் விஜய் டிவி ஆரம்பத்தில் தேர்ந்தெடுத்த போட்டியாளர்களை விட்டுட்டு இப்போது புது தேடலாக ஆரம்பிச்சிருக்குதான். ஆக மொத்தம் ஆட்டத்தை கலைச்சி மணிமேகலையை உள்ளே இழுக்கிறதுக்கும் பிளான் பண்ணியிருக்குது சேனல் தரப்பு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா சுயமரியாதை அப்படிங்கிற ஒத்த வார்த்தையை தான் மணிமேகலை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிற நிலையில் இது ட்ராமா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயம் பல பின்னடைவுகளை அவங்க சந்திக்க நேரிடும். அதனால் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போவாங்களா, விஜய் சேதுபதியை சந்திப்பாங்களா, ஆட்டம் சூடி பிடிக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னும் ஒரு சில வாரங்கள்லேயே வந்துட்டு தெரிஞ்சிடும். ஸோ எனிவே கண்டிப்பாக சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு பிரியங்கா அண்ட் மணிமேகலையினுடைய இஷ்யூ வந்துட்டு தெரியும். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நெட்டிசன்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரியங்காவை எதிர்த்து மணிமேகலைக்கு சப்போர்ட்டிவாக அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. ஸோ மணிமேகலை பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட வீடியோ விளக்கமும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யூடியூப் சேனல்லே வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ பட் பிரியங்கா தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த விளக்கமும் கொடுக்கப்படலை. பட் பிரியங்காவுக்கு பதிலாக பிரியங்காவினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ பிரியங்காவோட நெருங்கி பழகுன பிரபலங்கள், சின்னத்திரை பிரபலங்கள் பலருமே பார்த்தீங்கன்னா இப்போ பிரியங்காவுக்கு ஆதரவாக வந்துட்டு நிறைய வீடியோகளை தொடர்ந்து பதிவிட்டுட்டே வராங்க. ஆக்சுவலாக வீடியோ விளக்கம் தான் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அன்னைக்கு என்ன நடந்துச்சு, இந்த ப்ராப்ளம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது குறித்து குக் வித் கோமாளி ஷோவில் பிரியங்கா அண்ட் மணிமேகலை 2 பேருடையுமே ட்ராவல் பண்ண நம்ம குரேஷியாக இருக்கட்டும் அண்ட் சுனிதாவாக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருமே அன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஆக்சுவலாக இதில் பிரியங்கா இதில் எந்த விதத்துலையுமே அவங்க காரணமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியாகவும் மணிமேகலை ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்க புதுசாக கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது பிரபலங்கள் பலருமே பார்த்திங்கன்னா மணிமேகலையை எதிர்த்து பிரியங்காவுக்கு ஆதரவாக அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு பதிவு பண்ணிட்டு வராங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகி ஈவன் ஒரு 1 வீக் கூட பார்த்தீங்கன்னா ஆக போகுது. பட் இருந்தாலும் இன்னமும் பிரியங்கா இது ரிலேட்டடாக அவங்களுடைய கருத்துகள் என்ன அண்ட் அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக பிரியங்கா அவங்களுடைய வாயால் சொன்னாங்க அப்படின்னா இன்னமும் இந்த பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கிற ரசிகர்களாக இருக்கட்டும் இல்லை நெட்டிசன்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தீர்வு அமையும். ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.